போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மாதாந்திர வருமான திட்டம். இது மாதம் மாதம் வட்டி கொடுக்கக்கூடியது. பல பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வட்டியை வாங்கி செலவு பண்ணிடுவாங்க. அப்படி வட்டியை செலவிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணுறது 90% ஆர்டி. ஆர்டி போகிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆர்டி 5 வருஷம் முடிஞ்சிடும், எம்ஐஎஸும் 5 வருஷம் முடிஞ்சிடும். அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது? இந்த வீடியோவில் 10 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பேசிக் கான்செப்ட்டு. வட்டியை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடிக்கு மேலே எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் அதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன? இது பொதுவாக ஒரு அக்கௌண்ட்டில் 5500 தான் வட்டி கிடைக்கும் அதிகபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயிண்டாக இன்வெஸ்ட் பண்ணால் கூட 9250 தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி 11100 வாங்குறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வட்டி பணத்தில் மட்டுமே எப்படி 1 கோடி ரூபா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. சரி, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் 1 கோடி ரூபா எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் இன்கம் கொடுக்கக்கூடிய திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஸ்ங்கிறது. இது நாம் அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். இது லாங் டேர்மில் நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வட்டி வருமானத்தை முதலீடு செஞ்சு செல்வம் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் 16100 எப்படி மாத வருமானம் பெறுறது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமு. இது மாதம் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடியது. ரொம்ப லோ ரிஸ்க் அல்ல நோ ரிஸ்க்னே சொல்லலாம் ஒரு இன்கம் ஆப்ஷன். இது மாதாந்திர வட்டி வருமானம் வழங்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம். மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன பிஓஎம்எஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மாதம் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆயிரும். இது 5 வருஷம் பீரியடு. 7.4% நீட்டியரில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கேபிட்டல் ரிட்டர்ன் மெச்சூரிட்டி, அதாவது போட்டவனை 5 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி கிடச்சிடும். வேணுன்னா நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது லோ ரிஸ்க் அல்லது நோ ரிஸ்க்னே சொல்லலாம், எந்த விதமான ரிஸ்க் கிடையாது. ஸோ பாதுகாப்பும் வருமானம் நிறைஞ்ச திட்டம் தான் பிஓஎம்ஐஎஸ்ங்கிறது. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபா, மேக்ஸிமம் சிங்கிள் அக்கௌண்ட் ஒருத்தர் பேர் இல்லைன்னா 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை பண்ணோம்னா அதிகபட்சம் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி 7.4% வட்டி கொடுக்குறாங்க. சரி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா மாதம் 614 ரூபா வட்டி கிடைக்கும். 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா மாதம் 1233 ரூபா வட்டி கிடைக்கும். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா மாதம் 3083 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இது அதிகபட்ச லிமிட்டு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு 5550 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் 15 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா 9250 ரூபா தான் அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரி, இதை விட எப்படி அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 11500 ரூபா மாதம் இன்ட்ரெஸ்ட் வாங்குறது எப்படி? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். சரி, எப்படி ஒரு ஃபேமிலிக்கு 11500 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஸ்பண்ட் பேரில் 9 லட்ச ரூபா சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒய்ஃப் பேரில் 9 லட்ச ரூபா சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து மாதத்துக்கு 5550 ரூபா நமக்கு வட்டி கிடைக்கும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக முதலீடு செஞ்ச அமௌண்ட் 18 லட்ச ரூபா. டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் 11500 ரூபா வட்டி கிடைக்கும். ஸோ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 11500 ரூபா வட்டியாக வாங்க முடியும். ஏன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போகிறதோட என்ன இது பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதிகபட்சம் 15 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதிகபட்சம் இன்கம் 9250 ரூபா தான் வட்டி கிடைக்கும். இதே சமயம் நம்ம 2 சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, அதிக வட்டி கிடைக்குது, 11500 ரூபா வட்டி கிடைக்குது. அதுபோக இது டேக்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எப்படின்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுனா ஃபஸ்ட் ஹோல்டர் பேரில் தான் எல்லா இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டும் போகும். ஸோ இது 2 அக்கௌண்ட்டை பிரியும் போது அமௌண்ட் 2ஆக பிரிஞ்சிடுது, வட்டியும் பிரிஞ்சிடுது, வருமானம் பிரிஞ்சதுனால நமக்கு ஓரளவுக்கு டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ப்ரீமெச்சர் க்ளோசர், திடீர்னு அவசர தேவை ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1 அமௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் 15 லட்சம் போட்டோம்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ண வேண்டிய போயிடும். ஸோ எல்லாமே பெட்டராக இருக்கும். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு எஸ்ஐபியும் கம்பைன் பண்ணி எப்படி செல்வத்தை உருவாக்குறது, எப்படி 1 கோடி ரூபா ஒரு பெரிய கார்பஸை உருவாக்க முடியுமா வட்டியை மட்டும் வச்சு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். எதுக்காக
வட்டியை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை பூரா வட்டி பூரா வாங்கி செலவழிட்டோம்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாம் வந்து ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் பெனிஃபிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வட்டி வந்து செலவழிக்காமல் முதலீடு பண்ணுறோம். வாட் இஸ் எஸ்ஐபி? எஸ்ஐபி என்ன பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான். இது மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஒரு லாங் டேர்மில் பெரிய ஸ்டேபிளான ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. சரி, எதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு எஸ்ஐபி கம்பைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஓஎம்ஐஸ் வந்து ஸ்டேபிளாக கவர்மெண்ட் கேரண்டியோட ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. எஸ்ஐபி வந்து பெரிய லாங் டேர்மில் பெரிய க்ரோத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்கம் மாதம் மாதம் வரக்கூடியதுமே பெரிய செல்வத்தை உருவாக்கத்தையும் நாம் கம்பைன் பண்ணுறோம். அதனால் பாதுகாப்பும் வளர்ச்சியும் ஒரே திட்டத்தில் நமக்கு கிடைக்கிது. சரி, பிஓஎம்ஐஎஸ் ப்ளஸ் எஸ்ஐபி செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 18 லட்ச ரூபா பிஓஎம்ஐஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 14,100 ரூபா மாதம் மாதம் வட்டி கிடைக்கிது. அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. எப்படி தனி அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டை போட்டால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் பேரில் உதாரணத்துக்கு 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். நமக்கு 5,550 ரூபா வட்டி கிடைக்கிது. இந்த 5,550 ரூபாயை நமக்கு எஸ்ஐபி போட்டுக்கிறோம். ஒய்ஃப் பேரில் 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து 5,550 ரூபா வட்டி கிடைக்கிது. அந்த 5,550 ரூபாயை தனியாக எஸ்ஐபி போட்டுக்கிறோம். ஸோ டோட்டலாக மந்த்லி எஸ்ஐபி பார்க்கும்போது 14,100 ரூபா வருது. 14,100 ரூபா ஒரே அக்கௌண்ட்டாக கூட போடலாம். இப்போ ரெண்டாக போடும்போது சில அட்வான்டேஜ் இருக்குது, அவ்வளோதான் சொன்னோம். ஸோ மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. அதை வந்து எஸ்ஐபியை மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 14,100 ரூபா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் காலம் வந்து 20 வருஷம் எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் 20 வருஷம் முடியாதுன்னா 15 வருஷம் கூட போடலாம். அல்லது எங்கேஜ் 30 வயசு 35 வயசில் ஆரம்பிக்கிங்கன்னா 25 வருஷம் கூட போடலாம். இன்னும் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். நீண்ட கால முதலீடு தான் ரொம்ப முக்கியம். 20 வருஷம் வந்து எக்ஸாம் எடுத்திருக்கோம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் பிரின்சிபல் அப்படியே தான் இருக்க போகுது. பிரின்சிபல் எடுக்க போகிறதே இல்லை. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா ஒரு 4 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா 20 வருஷம் பீரியட் வந்துடுது. ஒரு 12% ரிட்டர்ன் வந்து எஸ்ஐபியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கன்சர்வேட்டிவாக தான் வச்சுருக்கோம். நிறைய பேர் 13%, 15 வருஷம்லாங்க போடுறாங்க. ஆனால் நான் 12 வருஷம் தான் ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் எஸ்ஐபி ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும். டைம் காலம்தான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ காலம்தான் செல்வத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. சரி, 2 எஸ்ஐபி போடலாம். என்ன அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஒரு எஸ்ஐபி அக்கௌண்ட் ஒன்று ஹஸ்பண்ட் வச்சிட்டோம்னா 5,500 ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது. எஸ்ஐபி போட்டுறோம். நமக்கு 51 லட்சத்துக்கு மேலே அமௌண்ட் மெச்சூரிட்டி கிடைக்கிது. ரெண்டாவது எஸ்ஐபி இது வந்து ஒய்ஃப்னு வச்சிட்டோம்னா 5,550 ரூபா எஸ்ஐபி போடுறோம். நமக்கு 51 லட்சத்துக்கு மேலே மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கிது. ஸோ கம்பைண்டாக பார்க்கும்போது 1 கோடியே 2 லட்சத்துக்கு மேலே நமக்கு மெச்சூரிட்டி வேலை கிடைக்கிது. எஸ்ஐபிலேருந்து மட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டது அது. சரி, டோட்டல் அமௌண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் எஸ்ஐபியில் 14,100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம். 20 வருஷ காலம். டோட்டல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 26,64,000. ஃபைனல் கார்பஸ் கால்குலேஷன் பார்த்தோம்னா டோட்டல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு எஸ்ஐபியில் பொறுத்த வரைக்கும் 26,64,000. கெயின் அதாவது ப்ராஃபிட் மட்டுமே 75,46,417. மெச்சூரிட்டி வேல்யூ 1,02,10,417. ஸோ மொத்த மதிப்பு வந்து 1,02,00,000 வருது. சரி, பிஓஎம்எஸ் வட்டி மட்டுமே 1 கோடி வருமா அப்படின்னு சுருக்கமாக பார்த்தோம்னா எஸ்ஐபி 14,100 ரூபா, இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு 20 வருஷம், ரிட்டர்ன் வந்து 12% ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். நமக்கு கார்பஸ் வந்து கடைசியில் 1,02,00,000 கிடைக்கிது. ஸோ வட்டி வருமானத்தை மட்டும் முதலீடு செஞ்சு 1 கோடி தாண்ட முடியும். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸில் மெயின் பெனிஃபிட்லாம் என்ன, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, அது கொஞ்சம் ரிஸ்க் எதாவது இருக்கா அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சேஃபாக தான் இருக்க போது. 18 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு போட்டோம். அது அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம கை வைக்கவே இல்லை. மாதம் மாதம் வட்டி அதுலேருந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அந்த கேபிட்டல் வந்து எந்த விதத்துலேயுமே பாதுகாப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும். பெனிஃபிட் என்ன, பிஓஎம்எஸ் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா பிஓஎம்எஸ் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது. மாதம் மாதம் ரெகுலராக ஒரு இன்கம் தரக்கூடியது. இன்ட்ரெஸ்ட் வந்து செலவு பண்ணாமல் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். நீண்ட காலத்தில் எஸ்ஐபி வந்து பெரிய க்ரோத் பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடியது. ஸோ பாதுகாப்பையும் வளர்ச்சியும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். அதே மாதிரி 2 அக்கௌண்ட்டாக போடும்போது ஓனர்ஷிப் 2 ஆகுது, ட்ராக்கிங் ஈஸியாகுது. 2 அக்கௌண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 2 எஸ்ஐபி அக்கௌண்ட் ஆகிக்குது. ஹஸ்பண்ட் பேரில் 1, ஒய்ஃப் பேரில் 1. அதனால் ரெக்கார்ட் கீப்பிங் ஈஸியாக இருக்கும், டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரே அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் கூட ஃபஸ்ட் ஹோல்டு பேரில் எல்லா டேக்ஸும் போகும். இது 2ஆக பிரிஞ்சுக்கிறதுனால டேக்ஸே வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரி, அதே சமயம் என்னென்ன யோசிக்கணும்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. ரிட்டர்ன் வேரி ஆகலாம், கூட குறை செய்யலாம்.
நீண்ட காலத்தில் டிசிப்ளின் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். முதலீட்டில் வந்து பொறுமை வந்து ரொம்பவே முக்கியம். சரி, யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் இண்டிவிஜுவல்ஸு, ஒரு மிடில் ஏஜ்டு, ஒரு 25 வயசு 30 வயசு 40 வயசு இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ரொம்ப யங் ஏஜ் இருக்கிறவங்க ஒரு 25 வருஷம் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுமாதிரி மாதம் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, கன்சர்வேட்டிவ் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபைனலாக 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்ட 18 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தொடவே இல்லை. அது வர வட்டி கூட எடுத்தால் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த எஸ்ஐபி வந்து 1,10,10,414 வளர்ந்துருக்கும். டோட்டல் வெல்த் 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு 1,20,10,000 நமக்கு இருக்கும். இது ஃபைனல் வேல்யூ 20 வருஷம் கழிச்சு. கன்க்ளூஷன் பார்த்தோம்னா சுருக்கமாக 18 லட்ச ரூபா போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோம். அதில் வந்து 14,100 மாதம் வட்டி வருது. அதை வந்து எஸ்ஐபியில் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். பொட்டன்ஷியல் கார்பஸ் எஸ்ஐபி மட்டுமே 1,02,00,000 கொடுக்குது. ஸோ வட்டி வருமானத்தை மட்டும் முதலீடு செஞ்சு நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்கலாம். கீ டேக்கே பார்த்தோன்னா 18 லட்ச ரூபா போஸ்ட் ஆஃபீஸில் அப்படியே தான் இருக்குது. அசல் அப்படியே இருக்குது, நம்ம தொடவே இல்லை. மாதம் வட்டி மட்டும்தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த வட்டி மட்டுமே 1,02,00,000 வளர்ந்துருக்கு எஸ்ஐபி மூலிமா. டோட்டல் செல்வம் பார்த்தோம்னா நமக்கு 1,02,00,000 எஸ்ஐபியில் இருக்குது. நான் போட்ட 18 லட்சம் அப்படியே இருக்குது. ரெண்டையும் கூட்டும்போது 1,20,00,000 வருது. ஸோ சேஃப்டியுமே பாதுகாப்பையுமே செல்வத்தை உருவாக்கத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஸோ அசல் தொகை பாதுகாக்கிறது செல்வத்தை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கும். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 கோடியோ உருவாக்க முடியுமா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் வியூ வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னை பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பற்றி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.